என் சகோதரா சகோதரி, நீ எதிர்கொள்ளுகிற பிரச்சனைகள் ரொம்ப பெரிதாக இருக்கலாம். நீ எதிர்கொள்ளுகிற சூழல் உன்னை வேதனைப்படுத்தும்படியாக செய்யலாம். எல்லா சூழலும் உன்னை அசிங்கப்படுத்தலாம். எப்படி தாவீதை சுற்றி இருக்கிறவர்கள்லாம் தாவீதை உதாசீனப்படுத்தினார்கள், தாவீதை சுற்றி இருக்கிறவர்கள்லாம் தாவீதை டிமோட்டிவேட், அவனுக்கு தோல்வியான காரியங்களை சொன்னார்கள். உன்னை சுற்றி என்ன இருக்கு? பயம் இருக்கா? பற்றாக்குறை இருக்கா? வேதனை இருக்கா? தோல்வி இருக்கா? எது உன்னை சுற்றி இருக்கு? கடந்த காலத்தினுடைய சறுக்குதல் இருக்குதா? கடந்த காலத்தினுடைய தோல்வி உன்னை சுற்றி இருக்குதா? அது பார்க்க பார்க்க அந்த கடந்த காலத்தினுடைய தோல்வி, கடந்த காலத்தினுடைய ஏமாற்றங்கள், கடந்த காலத்தினுடைய கண்ணீர் உன்னிடத்துல பேசிக் கொண்டு இருக்குது. அது சொல்லுது, என்ன சொல்லுது? ஐயோ, உன்னால முடியாது. No, you cannot do it. எப்படி இது நடக்கும்? How is it possible? இது மனுஷனால் இது கூடாததுதான். என் சகோதரா சகோதரி, அந்த மாதிரி நேரத்தில் நிறுத்தமா சொல்லணும், என்னால் கூடாதுதான், ஆனா எனக்குள்ளாக இருக்கிற ஆண்டவரால் எல்லாம் கூடும். அவர் ஒரு நாள் கூட, ஒரு இடத்துல கூட அவர் தோல்வி அடைந்ததில்லை. அவர் வந்து நின்னா அந்த இடத்துல அற்புதம் கடந்து வரும். அவர் வந்து நின்னா அந்த இடத்துல சூழல் மாறிடும். அவர் வந்து நின்னா அந்த இடத்துல பரிசுத்த தேவனுடைய அக்கினியின் வல்லமை கடந்து வரும். அப்படிப்பட்ட தேவனை நான் ஆராதனை செய்கிறேன். அந்த தேவன் எனக்குள்ளாக இருக்கிறார். அவரை கொண்டு இந்த சூழலுக்குள்ளாய் நான் கடந்து வருவேன் என்று நீ சொல்லும் போது அந்த இடத்துல சூழல் வித்தியாசப்படும்.